மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். வாயத்திறங்க சிஎம் சார்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏன்டா அதை சொன்னோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பேசிட்டாரு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் திமுக அனல் தாங்க முடியாம வாக் அவுட் பண்ணி ஓடினது அது ரொம்ப தப்பான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். உதயநிதி மீண்டும் ஒரு முறை தான் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புக்கு தகுதி இல்லாதவன் என்பதை நிரூபிச்சிருக்காரு. வழக்கம் போல சினிமா மாநில தன்னுடைய ரெடி செய்யப்பட்ட டயலாக் பேசிட்டு இருந்தாரு. அவரு சினிமா விட்டு வந்துட்டாரு, இவங்க சினிமா விடுறதா இல்ல, இவங்க இன்னமும் சினிமா தான் பேசிட்டு இருக்காங்க ராத்திரி பகலும். அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? சட்டமன்றத்துக்கு கூட வர முடியாத நிலைக்கு உதயநிதியின் தந்தை ஸ்டாலின் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்றதை அந்த குட்டி ஸ்டோரியில அவர் வெளிப்படுத்துறார். அதுக்கு நீங்க வெளியே போயிட்டு வாக் அவுட்ல பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றீங்க? செங்கல்பட்டுல ஒரு மனைவி கணவனை தேடிட்டு இருக்கா. உதயநிதி பர்சனல் லைஃப்பை தோணுனா என்ன ஆகும்? நாரிடும். சட்டமன்றத்தில் லேடிஸ் உடைய புடவை இழுக்கலாம், சட்டமன்றத்தில் ஆபாசமா பேசலாம், அருவருப்பா பேசலாம். ஆனா ஒரு சிக்னல் காட்டினார். அது ஒரு முதல்வர், முன்னாள் முதல்வர் செஞ்சது தானே. அது வெளியே பண்ணாரு சார், இவர் சட்டமன்றத்தில் முதல்வரா. அது என்னங்க வெளியே பண்ணா ரைட்டு, முதல்வர் தானே பண்ணாரு. அப்ப அவர் வெளியே என்ன வேணா பண்ணலாமா? ரொம்ப முக்கியமான நாள், அசம்பிளியோட இறுதி நாள். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது நம்மளோட தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட ஸ்பீச்சு. நம்ம முதல்வர் எப்போ பேசுவாருன்னு எல்லா கட்சியுமே கேட்டாங்க. இன்னைக்கு பேசிட்டாரு. எப்படி பாக்குறீங்க ஸ்பீச்சை? அதாவது பேசினவங்க வாயத்திறங்க சிஎம் சார்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏன்டா அதை சொன்னோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பேசிட்டாரு. ஆக்சுவலா ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 40 நிமிஷம் தான் அவர் பேசினாரு. அந்த 40 நிமிஷத்துல ஒரு 25-30 நிமிஷம் அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அதில் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வரல. ஆனால் அவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த ஆட்சி 40 நாளில் என்னெல்லாம் செஞ்சுருக்கு, இதெல்லாம் மாற்றி இருக்குதுன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பட்டியல் போட்டார். அது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயந்தான். ஆனால் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் அவர் அந்த பேப்பர் அது இதெல்லாம் ரெஃபர் பண்ணாமல் எக்ஸ்டம்போர்னு வாங்கதை அப்படியே பேசுறது, மனசில் இருக்கிறத மைண்டில் இருக்கிறத அதில் ரொம்ப பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. திமுக அனல் தாங்க முடியாமல் வாக் அவுட் பண்ணி ஓடினது அது ரொம்ப தப்பான விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக முதலமைச்சர் பதிலுரை கொடுக்கும்போது அங்கே உட்காந்து சகிப்புத்தன்மை இல்லை, அதான் உட்காந்து கேட்கணும். தினிக்கும் சபாநாயகர் இன்னைக்கு ரொம்ப நடுநிலையாக நடந்துக்கிட்டார். இந்த 4-5 நாள் பார்த்தேன். முதல் தொடர் தானே இது சட்டமன்ற கூட்டத்தில். அவர் ரொம்ப நடுநிலையாக ஜேசிடி பிரபாகர் நடந்துக்கினார். அவரை விஜய் சபாநாயகராக தேர்ந்தெடுத்தது மிக மிக சரி என்பதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உதயநிதி பாதியிலேயே எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் எழுந்து நின்று நம்ம நாங்கள் இதுக்கு ஆதாரம் வேணும், பதில் சொல்லணும் போது உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் தரப்படும், முதலமைச்சரை பதில் சொல்ல அனுமதிங்க, அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் தேவையான விளக்கத்தை கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் அவங்க வாக் அவுட் பண்ணதுன்றது நியாயம் இல்லாத ஒரு செயல். அவங்க அங்கே உள்ளே இருக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து இவர் அம்பலப்படுத்த போகிறார் தங்களுடைய ஊழல்களை, தங்களுடைய முறைகேடுகளைன்னு. அவங்களால அங்கே உட்காந்து அதை கேட்க. ஆனால் இவங்க பேசுனாங்கல்ல, நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசினார் இல்லையா, பக்கமாக கதைகள் சொன்னார், காவியங்கள்லாம் சொன்னார்ல. பெரம்பூர் தான் நம்பர் 1 எதில், மின்வெட்டில் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார்ல. அதனால் அவங்க யாரும் அப்போ எந்த குறுக்கீடும் பண்ணல, எந்த பிரச்சனையும் அவங்க செய்யலை. இவர் பேசுறதுக்கு சில அமைச்சர்கள் ஒன்றா குறுக்கிட்டு விளக்கம் சொன்னாங்களே தவிர தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கூச்சலும் அமளியோ தும்மலியோ பண்ணல. ஆனால் முதல்வர் 4 நாளாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்து சின்சியராக எல்லாத்தையும் நோட் பண்ணி
அவர் பதிலுரை எப்போ அவர் அனுமதிச்சாங்களோ இன்னைக்கு 9:30 மணிக்கு தான். அந்த டைமில் அவர் வாயை திறந்து பேசுகிறாரு. வாயை திறங்க சிஎம்னு சொன்னவங்க அவர் பேசும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் அமைதியாக கேட்கணும்ல. அதுக்கு பதிலாக அவரை வந்து பேச விடாமல் இடைமறிப்பது, குறுக்கீடு செய்வது, கூச்சலிடுவது, இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக பண்பு அற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். உதயநிதி வந்துங்க மீண்டும் ஒரு முறை தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புக்கு தகுதி இல்லாதவன் என்பதை நிரூபிச்சிருக்கார். இல்லைன்னா இப்படியெல்லாம் இரஸ்பான்சிபிளாக அவர் இருக்க மாட்டார். அவர் வந்துங்க டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து என்ன கதை சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா, சினிமா ஷூட்டிங் நடக்குது, ரீல்ஸ் போடுறாங்க, இதை தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சினிமா விட்டு வந்துட்டார். இவங்க சினிமா விடுறதா இல்லை. இவங்க இன்னமும் சினிமான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க ராத்திரி பகலும். புஷ்பா கதை சொல்கிறார், நேற்று இவர் சோபா கதை சொன்னார், அப்புறம் வந்து குதிரை பேரம் சொன்னார். யாராவது அதை வந்து எதிர்த்தாங்களா, கூச்சல் போட்டாங்களா? நீங்கள் இருக்கிறது 59 57 பேர், இங்கே 100 பேருக்கு மேலே இருக்காங்க. சத்தம் போட்டிருக்கலாம்ல, அமக்கலம் பண்ணலாம்ல. ஆனால் அவங்களெல்லாம் திரு விஜய் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. எதிர்கட்சி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இன்றைக்கி அவர் ஸ்பீச்சிலே சொன்னார், நீங்கள் கேள்வி கேட்பதற்கோ நீங்கள் விமர்சனம் செய்கிறதுக்கோ எந்த தடையும் இருக்காது, நீங்கள் செய்யலாம், அது உங்கள் ஜனநாயக கடமை. அதே போல் நீங்கள் சொல்கிறதுல நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை நாங்கள் ஒத்துக்குவோம், ஏற்றுக்குவோம், எங்களுக்கு அந்த இதுக்கு உதாரணமே அந்த தீர்மானத்தில் ஒன்றுபட்ட தீர்மானம், அந்த மேகதாது அணை எதிர்த்து கட்டுறதை அப்போ இவர் உதயநிதி சொன்னார் இல்லையா, என்னுடைய இது என்ன சார் சேர்க்கைன்னு, உடனே சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். ஸோ எந்த முதல்வரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சியையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஜனநாயக பண்புள்ள ஒரு முதல்வராக இவர் காட்சி அளிக்கிறார் விஜய். ஆனால் எதிர்கட்சி தலைவர் எப்படி காட்சி அளிக்கிறாரு? அவர் வந்து நையாண்டி பண்ணுற, நக்கல் பண்ணுற, அவதூறுகளை பேசுகிற, உண்மையற்ற தகவல்களை பரப்புகிற ஒரு சராசரி அரசியல்வாதியாக தானே உதயநிதி இருக்கார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ அவர் ஒரு கதை சொன்னார், நீங்கள்லாம் பேசின பிறகு தானே அவர் பேசுகிறாரு. இதில் யார் துவங்கியது பர்சனாலிட்டி அட்டாக்கான? நீங்கள் தான் துவங்கினீங்க. எப்படின்னா, பதாகையை பிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த ஆளுநர் உரைக்கு முதல் நாளே பதாகைகளை பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்றீங்க. என்ன பதாகையில் இருக்கு? திரையில் ஹீரோ, தரையில் வில்லன். இது என்ன கதைங்க? இது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வில்லன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? அதுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கா? உங்கள் மனசில் இருக்கிற வன்மத்தை கொட்டுறீங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் தவறுங்க. ஒரு முதல் கூட்டத்தொடரில் நீங்கள் வந்து கருப்பு சின்னம் அணிவதும் இந்த மாதிரி வந்து பேசுனதும் ரொம்ப ரொம்ப தப்புங்க. வன்மத்தை தான் காட்டுது. ஆனால் இவ்வளோ நீங்கள் செய்த பிறகும் சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்க்க ஆளுங்கட்சி எந்த பிரச்சனையும் பண்ணல, அமைதியாக இருந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து தலைவர் வந்து விரும்ப மாட்டார் நம்ம எதா பண்ணால் அப்படின்ற முறையில் அவங்க கட்டுப்பாடோடு இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு விஜய் இன்னைக்கு பண்ணிட்டாரு. அவர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு, குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு, உங்கள் அப்பாவை காணும் அப்படின்றதெல்லாம் அது என்ன மாதிரியான ஒரு பேச்சுன்னு திமுக கேட்குறாங்க. அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி எப்படி பார்க்குறீங்க? சரி, நான் அதை குட்டி ஸ்டோரிக்கு அப்புறம் வருவேன். விஜய் எப்போவுமே குட்டி ஸ்டோரி சொல்லுவார். அவருடைய ஆடியோ லான்ச்சிலலாம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். அப்போ ராத்திரி நைட்டு நினச்சி தான் ஒரு குட்டி ஸ்டோரி தயார் பண்ணிட்டு வந்திருப்பார். ரைட். அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், முந்தா நாள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசும்போது நீங்கள் வந்து வாயத்தரங்க சிஎம்ன்றீங்க. எங்கள் தலைவர் வந்து குளத்தூரில் 5 நிமிஷம் தான் பேசினார், நடந்ததை பார்த்தீங்களான்னாரு, வேற ஒன்றுமே சொல்ல. உடனே அவையில் இல்லாதவரை பற்றி குறிப்பிடக்கூடாது. நாங்கள் அவர் என்ன முக ஸ்டாலின் தோத்துட்டாருன்னா சொன்னார். அவர் என்ன சொன்னார், இது வந்து குளத்தூரில் என்ன நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு தான் சொன்னார். குளத்தூர் என்பது ஒரு நபரின் பெயர் இல்லை, ஒரு தொகுதியின் பெயர். அவையில் இல்லாதவரை பற்றி பேசிட்டீங்கன்னு கத்தனாங்க.
அதான் சகிப்புத்தன்மை இல்லை இவங்களுக்கு. இவங்க எதை ஒன்றா பேசுவாங்க, சோபா மாடல்னுவாங்க, குதிரை பேரம்னுவாங்க, அப்புறம் எதை ஒன்றா பேசுவாங்க, கட்சியை உடைக்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் உங்களை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் வைக்கிறார், நீங்கள் வாயை திறங்கன்றீங்க. அவர் வாயை திறந்தா என்ன ஆச்சு பார்த்தீங்களா? குளத்தூரில் அவர் ஸ்டாலின் பேரையும் சொல்ல, தோத்துட்டாருன்னு சொல்ல, ஒன்றுமே சொல்ல. அதுக்கே பெரிய லாவணி கச்சேரி நடத்துனீங்க. சரி, இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக பேசினார். விஜய் குட்டி கதையில் அவர் என்ன சொன்னார்னா, இப்போல ஒருத்தன் தேடிட்டு இருக்கிறான், ஒரு ஆள் விவசாயி. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் பையன் கேட்குறான், என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்லை, உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாங்கண்ணா, அப்பா காணோம், எங்கே இருக்காருன்னு தெரிலன்ற மாதிரி அதை முடிக்கிறார். அது என்னன்னா, சட்டமன்றத்துக்கு கூட வர முடியாத நிலைக்கு உதயநிதியின் தந்தை ஸ்டாலின் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்றதை அந்த குட்டி ஸ்டோரியில் அவர் வெளிப்படுத்துகிறார். அது ஒரு அரசியல் நிகழ்வு, பர்சனல் நிகழ்வு இல்லை. இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஈவெண்ட். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு நையாண்டி ஒரு குட்டி ஸ்டோரியில் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வாக் அவுட்டில் பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்கிறீங்க? செங்கல்பட்டில் ஒரு மனைவி கணவனை தேடிட்டு இருக்கா, சொல்கிறதுக்காவது ஒரு விவஸ்தை இருக்க வேணாம்? அந்த மனைவி கணவனை தேடலை, கணவனை கட் பண்ணி விடுன்னு தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா. அதுவே உண்மை இல்லை. அதாவது ஏதாவது ஒன்று சொல்லி பர்சனலாக அட்டாக் பண்ணோம். இவரை அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, நிர்வாக ரீதியாக எதுவும் செய்ய முடியல. ஆக என்ன பண்ணுறது? சினிமாக்காரன், சினிமா மாயை, ஷூட்டிங் பண்ணுறாரு, சினிமா நடிகைகளை மட்டும் சந்திக்கிறாரு, வேறு யாரையும் சந்திக்கல 40 நாளில். நம்ம கண்ணால் பார்த்துட்டு தானே இருக்கோம் எவ்வளவு தொழிலதிபர்கள், எவ்வளவு பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ், விஐபிஸு சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சந்திக்கிறாங்க. இப்போ பல தொழிலதிபர்கள், பல வெளிநாட்டு தூதர்கள், இப்படி எல்லாருமே தாங்க அவரை முதல்வர் இந்த முறையில் சந்திக்கிறாங்க. அது என்ன சினிமா கலைஞர்கள் சந்தித்தா மட்டும் அதுக்கு என்ன? ஏன் உங்கள் ஸ்டாலினை சினிமா கலைஞர்கள் சந்தித்ததே கிடையாதா? இல்லை கருணாநிதி சினிமா கலைஞர்களை சந்தித்ததே கிடையாதா? அதனால் இதெல்லாம் ஒரு பர்சனல் வன்மம் தாங்க. அதே மாதிரி உதயநிதி பேசின பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய மக்கள் எல்லாருமே தப்புன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. சிஎம் அவர்கள், விஜய் அவர்கள் அரசியலாக தான் பேசினாரு. பட் ஆனால் உதயநிதி அவர்கள் பர்சனல் லைஃப்பை தோன்றது இது எவ்வளோ? உதயநிதி பர்சனல் லைஃப்பை தோணுனா என்ன ஆகும்? நாரிடும். ஏற்கனவே அவர் பேரில் பாலிடால் பாபுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப பொறுமையாக இருந்து காலுங்கீழே பூந்து வந்தார், தவழ்ந்த பாடி, இப்படியெல்லாம் பேசி பேசி அவர் ஒரு கட்டத்தில் விரக்தியாகி பாலிடால் பாபு கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. எதுக்கு நீங்கள் கண்ணாடி வீட்டில் இருந்துன்னு கல் எறிகிறீங்க? உதயநிதி ஷுட் நாட் இன்டெலிஜ் இன் பர்சனல் கிரிட்டிசிசம். அரசியலாக பேசுங்க, ஆட்சி நிர்வாகத்தை பற்றி குறை சொல்லுங்க. இல்லை முதல்வர் சொன்ன பதிலில் இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் தவறான தகவலை அவைக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இங்கே பதில் சொல்ல முடியாமல் அதாவது இந்த போருக்கு வந்தா மாதிரி வந்தாங்க முதல் நாள், ஊன்னு வந்தாங்க. ஆனால் முடியும் போது பார்த்தீங்கன்னா புறமுதுகிட்டு ஓடுவாங்கல்ல போர்க்களத்துலேருந்து, இது மாதிரி சட்டமன்றத்தை விட்டு வெளிநட பண்ணாங்க. ஸோ திமுகவுக்கு இதனால் இன்னும் மக்களிடையே கெட்ட பேர் தான் வரப்போகுது. உதயநிதி மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார் தான் அன்ஃபிட் ஃபார் ஆப்போசிஷன் லீடர். இவர் 24 மணி நேரம் சினிமா சிந்தனையிலே இருக்காருங்க. அதன் காரணமாக இவர் மற்றவங்களெல்லாம் சினிமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் ரெட் ஜெயிண்ட் டெய்லி ராத்திரி 2 மணி வரைக்கும் படம் பார்ப்பாராம். இவருக்கு விடியறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக 1 மணிக்கு தானா. இப்போ சட்டசபை கூடுறதால 9-10 மணிக்கு வந்துட்டார் போல இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நபர் தனிப்பட்ட வாழ்க்கையை பண்ணால் மனைவி துணைவின்னு பேசினவங்க தான் திமுக ஆட்கள். சட்டமன்ற மரபுகளை மீறுறாங்களாம். ஏன் சட்டமன்ற மரபுகளை கருணாநிதி மீறினதை விட திமுக மீறினதை விட யார் மீறிருக்காங்க? 2 சபாநாயகர் வச்சு மீட்டிங் நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி 2 சபாநாயகரை வச்சு, அங்கே ஒரு சபாநாயகர், இவர் ஒரு டெம்பரரி சபாநாயகரை வச்சு சட்டமன்ற கூட்டத்தை நடத்தின காட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றம் கண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை மானபங்கம் செய்த
துச்சாதனனா துரியோதனா இவர் மாறினார துரைமுருகன், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஏதோ இவங்கெல்லாம் புத்தர்கள் மாதிரியும் புனிதர்கள் மாதிரியும் உத்தமர்கள் மாதிரியும் அடுத்தவங்கள தப்பாக பேசுறது, அரசியலுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையை கிண்டி கிளறுனா, உங்களை கிண்டுனா என்ன சொல்லுவாங்க, எதுக்கு துபாய் போகிறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. துபாயில் என்ன இருக்குது அப்படி எல்லாரும் கேட்குறாங்கல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. கார் ரேஸ் எதுக்காக நடத்துனீங்க எல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து புனிதராக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி பேசுங்க. அதே விஜய் அவர்கள் பண்ண அந்த சிம்பல், அதுவுமே நிறைய பேர் ஒரு முதல்வர் ஒரு சட்டமன்றத்தில் இருந்து இப்படி பண்ணுறதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. அதாவது முதல்வர் மனிதர் தானேங்க. சட்டமன்றம் என்னங்க, ஏதாவது சட்டமன்றத்தில் லேடிஸுடைய புடவை இழுக்கலாம், சட்டமன்றத்தில் ஆபாசமாக பேசலாம், அருவருப்பாக பேசலாம். ஆனால் வந்து ஒரு சிக்னல் காட்டினார். அது வந்து ஒரு முதல்வர், முன்னாள் முதல்வர் செஞ்சது தானே. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிலாம் முடிஞ்சப்போ அவர் நிருபர்கள் கேட்டதுக்கு இப்படின்னாரு. அது வெளியே பண்ணாரு சார், இவர் சட்டமன்றத்தில் முதல்வராக. அது என்னங்க வெளியே பண்ணா ரைட்டு, முதல்வர் தானே பண்ணாரு. அப்போ அவர் வெளியே என்ன வேணா பண்ணலாமா? சட்டமன்றத்துக்குள்ள மட்டும் அப்படி வந்து உட்காந்தீங்கன்னமா, வெளியே போய் வெட்டலாம் குத்தலாமா? என்னங்க பேசுறீங்க? முதல்வர்னா முதல்வர். அவரும் மனுஷன் தான். நான் ஸ்டாலின் பண்ணதை தப்புன்னு சொல்ல, இவங்களுக்கு வந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணுங்க. விஜயனுடைய ஸ்பீச் இன்னைக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சுங்க, பெரும் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் நேரலையில பண்றது திமுகவுக்கு அவங்களே காசு கொடுத்து சூன்யம் வச்சுக்கணும் மாதிரி. நேரலை பண்ணுங்க நாங்கல்ல, அதான் சொல்லுவாங்க நம்ம ஊருங்கள்ல, கம்பு கொடுத்து அடி வாங்குறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி உதயநிதி விஜய் சார்கிட்ட ஒரு கம்பை கொடுத்து அந்த கம்பை வச்சு உதயநிதி செமையா நைய புடைத்தார்னுவாங்க தமிழ்ல. அது மாதிரி இன்னைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதியை வந்து நைய புடைத்தார் முதல்வர் என்பதுதான் சாராம்சம்.